ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி. ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி. ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி. பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி. நதஜன சுலபாய நமோ நமக. பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைய வளர்ப்பறை துவாதசி மற்றும் திரையோதசி திதி நித்யா தேவியராகிய ஸ்ரீ சர்வமங்களா மற்றும் ஸ்ரீ ஜுவாலா மாலினி திதி நித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ சர்வமங்களா திதி நித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று இரவு 7:51 மணி வரையிலும் அதன்பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ ஜுவாலா மாலினி திதி நித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும். இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம். சோபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர மாதம் என்கின்ற தை மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி துவாதசி திதி இன்று இரவு 7:51 மணி வரை. அதன் பின் திரையோதசி திதி கிழமை திங்கட்கிழமை. யோகம் பிராமிய நாம யோகம் இன்று காலை 8:47 மணி வரை. அதன் பின் மாகேந்திர நாம யோகம். கரணம் பவநாம கரணம் இன்று காலை 7:36 மணி வரை. அதன் பின் பாலவநாம கரணம் இன்று இரவு 7:51 மணி வரை. அதன் பின் கௌலவநாம கரணம். நட்சத்திரம் மிருக சீரிஷ நட்சத்திரம். தமிழ் தை மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆங்கிலம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நேத்திரம் 2 ஜீவன் 1 விவாக சக்கரம் தென்மேற்கில் வாரசூலை கிழக்கில் யோகினி வடக்கில் சிராத்த திதி துவாதசி திதி. சூரிய உதயம் காலை 6:36 மணி. சந்திர உதயம் மாலை 3:07 மணி. சூரிய அஸ்தமனம் மாலை 6:05 மணி. சந்திர அஸ்தமனம் மறுநாள் விடியற் காலை 4:33 மணி. ராகு காலம் காலை 8:02 மணி முதல் 9:28 மணி வரை. குளிகன் மதியம் 1:47 மணி முதல் 3:13 மணி வரை. யமகண்டம் பகல் 10:54 மணி முதல் 12:20 மணி வரை. அர்த்த பிரகரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. காலன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. அமிர்தாதி யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி போற்றி போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி போற்றி போற்றி. மிதுன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி போற்றி போற்றி. கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி போற்றி போற்றி. தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி போற்றி போற்றி. தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி போற்றி போற்றி. தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி போற்றி போற்றி. மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி போற்றி போற்றி. மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளூட்டோ பகவானே போற்றி போற்றி போற்றி. கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி போற்றி போற்றி. மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி போற்றி போற்றி. மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி போற்றி போற்றி. கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும். பஞ்சாங்கத்தை 12 முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல். பஞ்சாங்க தேவதைகள் அடுத்த ஆச்சரியமான க்ஷேத்திரம் சுக்கராச்சாரியருக்கு அனுகிரகம் பண்ணி இழந்த கண்ணை மீட்டு கொடுத்த க்ஷேத்திரம். சுக்கரன்னு சொன்னா வெள்ளி வல்லியோ வெள்ளி பேர்லயே இருக்கிற க்ஷேத்திரம் அது. திருவள்ளியங்குடின்னே பேர் வந்தது. திரு வெள்ளி அம் குடி அம் அழகிய வெள்ளி. வெள்ளிக்கு சுக்கராச்சாரியருக்கு கண் போச்சு. எதனாலே? மகாபலி சக்கரவர்த்தி கொடுக்க போனான்,
வாமனமூர்த்தி ஏற்க போனார். கொடுக்காதே முட்டாள், உன் ராஜ்யம் அத்தனையும் போயிடும் அப்படின்னு இவர் தடுத்தார். தடுத்ததை கேட்காம கொடுக்க போக அவர் ஒரு சின்ன பூச்சியா எடுத்துட்டார். இந்த சரித்திரம் நீ கேள்விப்பட்டிருப்பிலே. மகாபலியின் இடத்துல வாமனமூர்த்தி 3 அடி மண்ணு கேட்டு போனார். கேட்டார், கொடுக்கறதுக்கு அவனும் தயாராயிட்டான். கமண்டலத்திலேருந்து நீரை குத்தி ஆகணும். அந்த சமயம் கொடுத்தா ராஜ்யம் அத்தனையும் போயிடும், முட்டாள் இந்த ராஜாவுக்கு தெரியல, இவனை தடுக்கணும்ட்டு அசுர குலகுரு சுக்கராச்சாரியர் அவர் ஒரு பூச்சி ஆட்டை எடுத்துன்னு கமண்டலத்தினுடைய வாயை போய் அடைச்சிருந்தார். ஜலம் விடலை. ஜலம் விடலைன்னா வாமனன் பார்த்தார். என்ன தன் இடுப்பில் இருந்து ஒரு தர்பத்தை எடுத்தார். எடுத்து மெதுவாக அவருடைய கண்ணை கிளறினார். ஒரு கண்ணு